எங்கேயோ இருக்கிற மெக்கா உலக இஸ்லாமியர்களோட புனித தலைநகரம். அங்கிருந்து 4600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கேரளா பக்கத்துல கண்ணூர் தலச்சேரி. அங்க ஒரு ராஜ வம்சம். அதே கண்ணூர்ல ஒரு காலத்துல 650 கப்பல்களோட உலக கடல் வணிகத்தையே கட்டி ஆண்ட மிகப்பெரிய வணிக குடும்பம். ஒரு பக்கம் ராஜவம்சம், இன்னொரு பக்கம் வணிக குடும்பம். இந்த 2 குடும்பங்களும் சம்பந்தப்பட்ட 7000 கோடி மர்மம். அந்த 7000 கோடி மர்மத்தின் கதை புதைந்திருக்கிற இடம் மெக்கா. 50 ஆண்டுகளாக தொடரும் இந்த மர்மத்தின் கதை என்ன? இந்திரா காந்தி காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி அப்படின்னு இத்தனை பிரதமர்கள் தலையிட்டும், சவுதி, இந்தியா என்ற 2 அரசாங்கங்கள் தலையிட்டும் இந்த மர்மத்தை இன்னமும் அவிழ்க்க முடியாததன் கதைதான் என்ன? மெக்காவில் புதைந்திருக்கும் 7000 கோடி கேரள மர்மத்தின் கதையை விரிவாக தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். கேரளாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் உள்ள வணிக தொடர்புக்கு பல நூற்றாண்டு வரலாறு இருக்கு. முக்கியமா வடகேரளத்தோட கண்ணூர் தலச்சேரி பகுதிகளில் அரபு நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் இங்க வந்து செட்டில் ஆகி இங்கேயே திருமண உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டு ஏராளமானோர் இங்க வந்து தங்கிட்டாங்க. அப்படி அங்கிருந்து வந்த அரபு முஸ்லிம்கள் இங்கிருந்த உள்ளூர் முஸ்லிம்கள் கூட திருமண உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமா உருவான முஸ்லிம் கம்யூனிட்டி தான் மாப்ளா முஸ்லிம்ஸ். கேரள வரலாற்றில் மிக மிக முக்கியமான இடம் பிடித்திருக்கிற இந்த மாப்ளா முஸ்லிம்ஸ் கடல் வணிகத்துக்கு ரொம்ப ரொம்ப பெயர் போனவங்க. பல நூற்றாண்டுகளா உலக கடல் வணிகத்தையே கட்டி ஆண்ட வரலாறு இந்த மாப்ளா முஸ்லிம்ஸ்க்கு உண்டு. அப்படி இந்த கடல் வணிகத்தில் ஈடுபடுறவங்களை கேஇ அப்படின்னு அழைக்கிறாங்க. கேஇ அப்படின்னா அது ஒரு மலையாள சொல் கிடையாது, அது ஒரு பெர்ஷிய மொழி. பெர்ஷியாங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக், சவுதி அரேபியா இந்த பகுதிகளை குறிக்கும். அந்த பெர்ஷிய மொழியில கேஇ அப்படின்னாக்க கப்பல் உரிமையாளர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ரொம்ப நூற்றாண்டுகளா அங்கேயும் இங்கேயும் போய் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அந்த கேஇன்ற சொல் இங்க வந்து இங்கே யாரெல்லாம் கடல் வணிகத்துல கப்பல் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கேஇ வம்சத்தினர் அப்படின்னு பெயராக ஆரம்பிச்சது. அப்படி 1880 கேரளாவோட கண்ணூர் தலச்சேரி பகுதியில் இருந்து உலக கடல் வணிகத்தையே ஆட்சி செய்த நூற்றுக்கணக்கான கப்பல்களுடன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உலகம் முழுக்க வியாபித்திருந்த ஒரு முக்கியமான நபரின் பெயர் மயன்குட்டி கேஇ. அவரை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அவர் தான் இந்த வீடியோவின் ஹீரோ. மிக மிக சுவாரஸ்யமான வரலாறு அவருடையது. இந்த மயன்குட்டி கேஇ அந்த காலத்தில் மிக மிக புகழ்பெற்ற ஒரு கடல் வணிகராக இருந்தார். இவருக்கு சொந்தமாக உலகத்தோட பல நாடுகளில் கெஸ்ட் ஹவுசஸ், பங்களாக்கள், வேர் ஹவுசஸ் இதெல்லாம் இருந்திருக்குது. எங்கெல்லாம் அப்படின்னா பாரிஸ், வியன்னா, ஆம்ஸ்டர்டாம் இங்கெல்லாம் இவருக்கு வேர் ஹவுசஸ் இருந்திருக்கு. இவரோட நூற்றுக்கணக்கான கப்பலில் போய் இறங்குற சரக்குகளை அங்கே எல்லாம் வச்சிருக்கிறாரு. இவரோட தொழில் எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்கு அப்படிங்கிறது உதாரணம், இவரோட ஒன் ஆஃப் தி கஸ்டமர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி. அந்த காலத்தில் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த இந்த மயன்குட்டி பிள்ளை செல்வாக்கா இருந்த காலத்தில் இந்தியாவை ரூல் பண்ணவங்க பிரிட்டிஷார். அவங்களோட திங்ஸை கொண்டு போறதுக்கு இவரோட கப்பலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர் கையா அவர் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மும்பையில் மலபார் ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, நம்ம அம்பானியோட வீடு, பல பாலிவுட் செலிபிரிட்டிஸ் வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஏரியாவில் மலபார் ஹில்ஸ் ஒன்று. அந்த மலபார் ஹில்ஸ் ஒரு காலத்தில் இந்த மயன்குட்டி கேஇ உள்பட கேஇ வம்சத்தினரோட ஆளுகையின் கீழ் தான் அது இருந்திருக்குது. அதனால தான் அதுக்கு மலபார் ஹில்ஸ்னே பேரே வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இவங்கெல்லாம் மாப்ளா முஸ்லிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இவங்க அரபு நாட்டிலிருந்து கேரளாவுக்கு வந்த அரபு முஸ்லிம்ஸும் இங்கே உள்ள லோக்கல் முஸ்லிம்ஸும் இணைந்து உருவாக்கிய பரம்பரையினர், சந்ததியினர். அவங்க தான் மாப்ளா முஸ்லிம்ஸ். இவங்க அரபி மலையாளம் அப்படின்னு தனியா ஒரு மொழியை இவங்க பேசுறாங்க, மிக்ஸ்டு லாங்குவேஜ். இந்த மொழியில குரானை மொழிபெயர்த்தவர் மயன்குட்டி கேஇ. அதுக்காக 15 ஆண்டுகள் செலவிட்டு உழைச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு தீவிர மதப்பற்று கொண்டவர். அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு, தன்னோட ஒய்ஃப் கூட ஹஜ் யாத்திரை போறதுக்காக மெக்கா கிளம்புறார். இப்போ இதெல்லாம் வந்து 1850, 60, 60, 70 இந்த காலப்பகுதியில் நடக்கிற சம்பவங்கள். தான் மனைவி கூட ஹஜ் யாத்திரை போறார். ஆனா அங்க போய் பார்த்தா போதுமான அளவுக்கு தங்குற வசதி இல்லை, இடம் இல்லை. அந்த நாடு ரொம்ப வறுமையிலையும் பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமான நிலைமையிலே இருக்குது. என்னடா சவுதியை பற்றி இப்படி சொல்கிறனே அப்படின்னு நினச்ச கூடாது. அப்படியே 150 வருஷம் பின்னாடி போங்க. அந்த காலத்தில் சவுதி ஒரு வறுமையான நாடு, ஒரு ஏழ்மையான நாடு. அப்போ எண்ணெய் வளம்லாம் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் அந்த நாட்டில் வந்து நிறைய வறுமையும் பசியும் பஞ்சமும் அப்படி இருந்த காலம்.
நிறைய ட்ரைபிள் கம்யூனிட்டி அங்கே இருக்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவிலிருந்து எக்கச்சக்கமாக ஹஜ் பயணிகள் அங்கே போகிறாங்க. ஸோ இவங்க போய் அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத மயன்குட்டி கேஇ பார்க்குறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த மெயின் மெக்கா இருக்குல்ல, இப்போ இருக்கிற மெக்கா, அதிலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை சொந்தமாக காசு கொடுத்து வாங்குறார் மயன்குட்டி கேஇ. வாங்கி அதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸை கட்டுறார். பிரம்மாண்டமான கெஸ்ட் ஹவுஸ், கேரளா ஸ்டைலில் கட்டுற கெஸ்ட் ஹவுஸ். அதுக்காக கேரளாவிலிருந்து ஆட்களை கப்பலில் அழைச்சிட்டு போகிறாரு அங்கே பில்டிங் ஒர்க்குக்கு. கேரளாவிலிருந்து மரங்களை வெட்டி கப்பலை எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே. இப்படி கேரள பாணியில் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸை கட்டுறாரு. அதுக்கு பேர் கேஇ ரூபத் அப்படின்னு பேர். கேஇ அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், கப்பல் உரிமையாளர்னு அர்த்தம். ரூபத் அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ், தங்குமிடம், அந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஸோ கேஇ ரூபத் அப்படின்ற பேரில் அந்த கெஸ்ட் ஹவுஸை கட்டுறாரு. இவர் இப்படி கட்டுறாரு அப்படின்னதும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த புகழ்பெற்ற செல்வாக்கான செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆற்காடு நவாப்பு, ஹைதராபாத் நிஜாம், இவங்களுக்கெல்லாம் இது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இவங்களும் அதே மெக்கா மதினா அங்கே போய் இடம் வாங்கி இவங்களோட பங்குக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்க. அந்த வகையில் இந்தியாவிலேருந்து போகிற ஹஜ் பயணிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஒரு டேட்டா சொல்கிறேன். மெக்கா தி சீக்ரெட் சிட்டி அப்படின்னு ஒரு புக்கு, இதை எழுதினவர் பேர் ஜியாவுதீன் சர்தார். இவர் எழுதுறாரு, 18ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் இந்திய இஸ்லாமியர்களோட ஆதரவு காரணமாக தான் மெக்கா நகரம் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற்றுச்சு. அந்த நகரத்துக்கு தனித்துவமான ஒரு கேரக்டர் கொடுத்ததே இந்தியர்கள் தான் அப்படின்னு எழுதுறாரு. சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் மெக்கா நகரத்தில் வசித்த மொத்த மக்கள் தொகையில் 20% இந்தியர்கள். குறிப்பா குஜராத், பஞ்சாப், காஷ்மீர், தக்கான பகுதியை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து 20% அப்படின்னு எழுதுகிறார் ஜியாவுதீன் சர்தார். அவர் சொல்ற தக்காணம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது தென்னிந்தியாவை குறிக்கும். ஸோ தென்னிந்திய நிலப்பரப்பை தான் அவர் சொல்றார். இந்த ஒட்டுமொத்த 20% பேரையும் மெக்காவில் ஹிந்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்தியாவிலேருந்து வந்த அத்தனை பேரும் ஹிந்தி அப்படின்னு அவங்க அழைச்சிருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் மயன்குட்டி கேஇ கட்டின கெஸ்ட் ஹவுஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. கேரளாவிலேருந்து ஏராளமான ஹஜ் பயணிகள் அங்கே போய் தங்கிட்டு வர்றாங்க. இப்படியே காலம் போகுது. 1930 சவுதியில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுது. உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் அந்த நாட்டின் மீது திரும்புது. ஏராளமான எண்ணெய் வளம், சவுதி அரசே அதை எதிர்பார்க்கல. லட்சக்கணக்கான கோடிகள் பணம். சவுதி தன் நாட்டை வறுமையிலிருந்து செல்வ செழிப்புக்கு மாத்துது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நாடு வளருது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்படியே போகுது. அப்படியே வந்து 1956 இப்போ மெக்காவுக்கு வர்றாங்க. மெக்காவை சுற்றி உள்ள பகுதிகளை மறுகட்டமைப்பு செய்கிறாங்க. புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இப்போ தொல்லையா இருக்கிறது இந்த கேஇ ரூபத் அப்படிங்கிற கெஸ்ட் ஹவுஸ். ஏன்னா அது மெயின் மெக்காவிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்குது. அதை இடிச்சாதான் மேற்கொண்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதனால சவுதி அரசு என்ன பண்ணுதுன்னா, இதை இடிச்சிட்டு அதிலிருந்து ஒரு 100-200 மீட்டர் தள்ளி இதே 1.5 ஏக்கர் நிலத்தை இதுக்காக ஒதுக்கி வச்சிடறாங்க. ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மற்ற வேலைகளை பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப நாள் அது நீடிக்கலை. அதுலேருந்து ஒரு 20 ஆண்டுகள் 1970 மறுபடியும் அந்த 1.5 ஏக்கர் தள்ளி ஒதுக்கியிருந்தாங்கல்ல, அந்த இடமும் இப்போ சவுதி அரசுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த நாட்டோட வளர்ச்சி அப்படிப்பட்டது. அதனால அதையும் இடிச்சிடறாங்க. இடிச்சிட்டு இப்போ அரசு என்ன முடிவெடுக்குது அப்படின்னாக்க, இந்த கேஇ ரூபத் கெஸ்ட் ஹவுஸுக்கு சொந்தமான யாராவது வந்து கிளைம் பண்ணாக்க அவங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகையை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி 1.4 மில்லியன் ரியால், அந்த காலகட்டத்தில் 1.4 மில்லியன் ரியால் தொகையை இதுக்குன்னு ஒரு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல போட்டுடுறாங்க. போட்டுட்டு யாரு என்னைக்கு வந்து நாங்க தாங்க வாரிசு அப்படின்னு கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ல போட்டு வச்சிடறாங்க. இந்த பணத்தோட அன்றைய கால இந்திய மதிப்பு 28 லட்சம் ரூபாய். ரைட், இதோட இன்றைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். பட் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி பணத்தை ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டாங்க. யார் வாரிசு வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட சவுதி அரசு நின்னரல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த நாடு வறுமையில் இருந்தப்போ, செல்வம் இல்லாமல் இருந்தப்போ, கேரளாவிலிருந்து இந்தியாவிலிருந்து வந்த ஹஜ் பயணிகள் இந்த சவுதியோட வளத்தையும் செல்வத்தையும் மதிப்பையும் பெருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கட்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதை இடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்துருக்கோம். அந்த தொகையை ஏதோ அக்கௌண்ட்டில் போட்டு வச்சோம், வந்தா வாங்கிக்க வரலன்னா போ அப்படின்னு விட்டுறாம அதன் வாரிசுகள் யார் அப்படின்னு சவுதி அரசு தேடத் தொடங்கியது. தேடும்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த கேஇ ரூபத்து கட்டிய
அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சவுதி அரசுகிட்ட இருக்கு. அந்த காலத்தில் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க, லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ இருக்கும் இல்லையா, அது அவங்கள்ட்ட இருக்குது. பட் அதோட இன்றைய வாரிசுதாரர் யார் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அப்போ இருந்த சவுதி அரசு இந்திய அரசு அணுகுது. அப்போ இங்கே ஆட்சியில் இருந்தவங்க இந்திரா காந்தி. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேரளாவில் அப்போ ஆட்சியில் இருந்த அச்சுதன் மேனனுக்கு இதை ரெஃபர் பண்ணுறாங்க. அச்சுத மேனன் அரசு இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்குது. வாங்கிட்டு மயன்குட்டி கேயோட இன்றைய வாரிசுகள் யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் வெடிக்குது மிகப்பெரிய பூகம்பம். மயன்குட்டி கேய்க்கு நாங்க தான் வாரிசு அப்படின்னு ரெண்டு தரப்பு கிளம்பி வந்துச்சு. ஒன்று அவரோட தங்கச்சி தரப்பு, தங்கச்சியோட பேரன்கள் நாங்க, பேத்திகள் நாங்க, எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு தரப்பு. இன்னொன்று மயன்குட்டியோட மனைவி தரப்பு. இப்போ இந்த வீடியோட தொடக்கத்தில் மயன்குட்டியோட லெகசி என்ன, எப்படி ஒரு காலத்தில் செல்வந்தரா இருந்தாரு, கடல் வணிகத்தில் எப்படி கொடிகட்டி பறந்தாங்க, கேஇ வம்சமே எப்படிப்பட்டது அப்படின்லாம் பார்த்தோம். இதில் அவர் மட்டும் இல்லை, மயன்குட்டியோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லெகசி இருக்கு. அது என்ன லெகசி அப்படின்னா, கேரளாவோட வரலாற்றிலேயே ஒரே முஸ்லீம் ராஜவம்சம், அரக்கல் ராஜவம்சம். அந்த ராஜவம்சத்தோட வாரிசு தான் மயன்குட்டி கேயோட மனைவி. இவங்களோட பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கணும்னாக்க, இந்தியாவோட முதல் ஆங்கிலோ இந்தியன் வார், அதாவது அவுரங்கசீப் வெள்ளக்காரங்க மேல படையெடுத்து ஒரு வார் நடத்துறாரு. இது 1620-30 நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துக்கு மலபார் பகுதியிலிருந்து, இன்னைக்கு தானே கேரளா, அப்ப அதுக்கு பேர் மலபார், மலபார் பகுதியிலிருந்து படைகளை அனுப்பி வச்சவங்க இந்த அரக்கல் ராஜவம்சம். ஸோ ஹிஸ்டாரிக்கலி இப்படி ரிச் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மயன்குட்டியோட மனைவி. மயன்குட்டி தங்கச்சின்னு சொன்ன இல்லையா, அந்த தங்கச்சியோட வாரிசுகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி அலுப்பி கேயி, மொய்து கேயி அப்படின்னு ரெண்டு பேரு நாங்க தான் உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லி தாசில்தார்ட்ட சர்டிபிகேட்லாம் வாங்கிடுறாங்க. உடனே அரக்கல் வம்சம் இதை கவுண்டர் பண்றாங்க, இல்ல அது பொய், உண்மையான வாரிசு நாங்க தான். மயன்குட்டிக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவருடைய இளைய பையனோட பேரு ஏபி உம்மர் குட்டி. அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறாரு. 1916 அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கில் மயன்குட்டிக்கு நானும் என்னுடைய அக்காவும் தான் வாரிசு, நாங்கள் 2 பிள்ளைங்க தான் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர்களுடைய வழித்தோன்றல் நாங்கள், எங்களுக்கு சொத்தை கொடுங்க அப்படின்னு இந்த பக்கம். ஸோ ஒரு பக்கம் புக்கு எவிடன்ஸ்னு அரக்கல் வம்சம், அந்த பக்கம் நாங்கள் தாசில்தார்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லி கேஇ வம்சம். இதனால 1970 இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல. என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஇ தரப்பு, அரக்கல் தரப்பு 2 பேரும் அவங்களுக்கு இருந்த நெட்வொர்க் வழியா சவுதி அரசாங்கத்துக்கு கூட லாபி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, சவுதியில் போய் இவர்களோட உறவினர்களோ பெரிய செல்வந்தர்களோ செல்வாக்கு படைத்தவர்களோ இருப்பாங்கல்ல, 2 தரப்புமே லாபி பண்ண ஆரம்பிச்சதும் சவுதி அரசுக்கு குழம்பி போகுது. அதனால அந்த திட்டத்தை தற்காலிகமாக பாஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே காலங்கள் போகுது, வருடங்கள் உருண்டோடுது. சவுதி அரசின் கருவூலத்தில் இருக்கிற பணத்தோட மதிப்பு பல்கி பெருகுது. வெறும் 1.4 மில்லியன் ரியாலா இருந்த அந்த பணம் 28 லட்சம் ரூபாய் மதிப்பா இருந்த அந்த பணம் காலம் போக போக பல 100 கோடியா வளருது. ஏன்னா சவுதி வளருது இல்ல, சவுதி வளர வளர அந்த பணத்தோட மதிப்பு வளருது. இப்போ கேஇ வம்சத்தோட அடுத்தடுத்த தலைமுறைகள், இந்த பக்கம் அரக்கல் வம்சத்தோட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஆசை இன்னும் உருவாகுது. தலைமுறை இந்த பக்கம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது, இந்த பக்கம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட்டம் பெருகுது, மொத்த கூட்டம் இந்த பணத்துக்கு போட்டி போடுது. இப்படியே காலம் போய் 1998 2000 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுது. சவுதி அரசுகிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேரளாவை ஆட்சி செஞ்சவங்க ஈகே நாயனார், அவர் இந்த பிரச்சனை எப்படியாச்சும் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் குட்டி அப்படின்னு ஒரு IAS அதிகாரியை இதுக்குன்னு நியமிக்கிறார். யார் வாரிசுன்னு கண்டுபிடிங்க, சவுதி அரசாங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க, நடத்தி இந்த விஷயத்தை செட்டில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு தனியாக ஒரு IAS அதிகாரியை நியமிக்கிறார். அந்த அதிகாரியும் அவருக்கு முடிஞ்ச அளவில் விசாரிக்கிறாரு. இவங்க ஆளாளுக்கு டாக்குமெண்ட்ஸோட வர்றாங்க. முன்னாடியாவது கொஞ்சம் பேர் இருந்தாங்க நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்கிறதுக்கு, இப்போ எண்ணிக்கையில் ஹெவியாக ஆரம்பிக்கிறாங்க. 100கணக்கான பேர் வர்றாங்க 2 தரப்புல இருந்தோம். அவரால் டீல் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் அதை ட்ராப் பண்ணிடுறாரு. அவர் பின்னாடி ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இதற்கு மேல் அந்த விஷயத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாததுனால அதை ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது அந்த காலகட்டத்தில் முடியுதா? அதுக்கு பிறகு ஒரு 10-12 வருஷம் கிடக்குது. 2013 ஆண்டு. அப்போது சவுதி அரசாங்கமே இந்த பணத்தை எப்படியாவது
இவரோட வாரிசுகள்கிட்ட ஒப்படைத்திடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை இனிஷியேட் பண்ணுறாங்க. நேரடியாக இந்திய கவர்மெண்ட்டை சவுதி அரசு அணுகுது. அவங்க கேரளாவுக்கு ரெஃபர் பண்ண இந்த விஷயம் மறுபடியும் லைம்லைட்டுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பல மடங்கு பல்கி பெருகிட்டாங்க வாரிசுகள். இந்த பக்கம் அரக்கல் தரப்பில் ஒரு 100கணக்கானவங்க, இந்த பக்கம் கேஇ தரப்பில் 100கணக்கானவங்க, நாங்கள் தான் வாரிசுன்னு கிளம்பி வர்றாங்க. பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. அந்த டைமில் கேரளாவில் முதலமைச்சராக இருந்தவர் உம்மன் சாண்டி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உம்மன் சாண்டி முதலமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, சூரஜ் அப்படின்னா இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னு இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியை போடுறாரு. முந்தைய விசாரணை போல இல்லாமல் இவர் நிறைய ஆதாரங்களை எல்லாம் திரட்டுறாரு. பின்னாடி அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆதாரங்களை எல்லாம் திரட்டினேன், ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னா சவுதிக்கு போய் அங்கேயும் விசாரிக்கணும், ஆய்வு பண்ணணும், அப்போ தான் இதை முழுமையடை வைக்க முடியும். ஆனால் கேரள அரசு எனக்கு சவுதிக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஸோ அது அத்தோட ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு பின்னாடி அவர் சொல்கிறார். ஆக மொத்தத்தில் 2013 இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, எதுவும் நடக்கலை. அப்படியே இன்னும் கொஞ்சம் காலம் போகுது. 2016 பிஜேபி அரசு வருது. அப்போ சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்விக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரும் தலையிட்டு முயற்சி பண்ணுறாரு, ஆனாலும் முடியலை. ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படலை. அந்த பணத்தோட மதிப்பு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல்கி பெருகிருக்குது. இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் எதனால் பெருகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொகையோட சைஸ்னால தான் பெருகிருக்கு. என்ன பார்த்தோம், 1971 1.4 மில்லியன் ரியால் அந்த அக்கௌண்ட்டில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படியே காலம் போக போக சவுதியோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கு இல்லையா. அன்னைக்கு இருந்த ரியாலோட மதிப்பு என்ன, இன்னைக்கு இருந்த ரியாலோட மதிப்பு என்ன, இப்படியே பெருகி பெருகி இன்னைக்கு அந்த பணத்தோட மதிப்பு சர்வதேச ஊடகங்களோட மதிப்பின்படி 7000 கோடி ரூபாய். இந்திய மதிப்பில் 7000 கோடி ரூபாய். இது இன்னும் நாட்கள் ஆக ஆக இந்த பணத்தோட மதிப்பு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அது மட்டும் இல்லை, சவுதியில் வட்டி சிஸ்டம் கிடையாது. அது ஒரு இஸ்லாமிய நாடுன்றதுனால வட்டி எல்லாம் அங்கே கிடையாது. ஒருவேளை ஒரு மினிமம் வட்டி போட்டிருந்தா கூட இந்த 7000 கோடி இன்னும் எத்தனையோ 1000 கோடியாக பல்கி பெருகிருக்கும். அது மட்டும் இல்லை, சவுதி அரசு இந்த பணத்தை சும்மா ஏதோ அக்கௌண்ட்டில் ஒரு கருவூலத்தில் போட்டு வைக்கல. நில வங்கி, லேண்ட் பேங்க் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது, அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் நிலத்தின் வேல்யூ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதோ அதே அளவுக்கு இந்த பணத்தோட மதிப்பு உயர்ந்திருக்கும் அப்படின்னு இன்னொரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை, பட் அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கூற்று உண்மை என்றால் இது 7000 கோடி இல்லை, அது ஒரு 15-20 கோடி இருக்கும். அதனால் இந்த பணத்தோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டவட்டமான எண்ணிக்கை இல்லை. மினிமமாக 1000 கோடியிலேருந்து 7000 கோடி 8000 கோடி வரைக்கும்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான தொகை இது. ஸோ இவ்வளவு பெரிய தொகை சம்மந்தப்பட்டிருப்பதால் இது என்ன ஆகுதுன்னா, கேரளாவுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தப்படாத, அரக்கல் ஃபேமிலிக்கோ அல்லது கேஇ வம்சத்துக்கோ எந்த விதத்துலையும் சம்மந்தப்படாத பல சர்வதேச புரோக்கர்கள் இவங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அந்த காசை, எங்களுக்கு சவுதியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சவுதி அரச குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நெருக்கிய தொடர்பு இருக்குது, வாங்கி கொடுத்தா எத்தனை % கமிஷன் தருவீங்க அப்படின்னு சொல்லி சதுரங்க வேட்டை மாதிரி இந்த குடும்பத்தை உள்ளே புகுந்து மண்டையை கழுவி இப்படிப்பட்ட ஸ்கேம்லாம் நடக்க ஆரம்பிக்குது 2013-14 பிறகு. அதோட முடியல. ரொம்ப சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னாக்க, 2011 கண்ணூர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 2500 பேர் மக்கள் பெரும் கூட்டம் திரள்றாங்க. என்ன பாயிண்ட்னா, இந்த கேஇ மயன்குட்டி கேஇக்கு சொந்தமான பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்துருச்சு பணம், பிரித்து மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எவனோ கிளப்பி விட்டு ஒரு 2500 பேர் கிளம்பி வந்து நாங்கள் தான் கேஇ வம்சோட வாரிசு, நாங்கள் தான் சொல்லி ஆளாளுக்கு கிளைம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்து, நாங்கள் தான் வந்து மயன்குட்டி கேயோட அப்பாவுக்கு கணக்கு எழுத சொல்லி கொடுத்தேன், அவரோட மாமாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னு ஏதாவது பொய்க்கதைகளை சொல்லி அந்த கண்ணூர் ஆட்சியர் அலுவலகம் முழுக்க 2500 பேர் திரண்டு வந்து அப்படி ஒரு காமெடி கூத்தெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சுனாக்க 2017 நாங்கள் தான் கேஇ குடும்பத்தோட உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லி இந்த இழப்பீட்டில் பணம் எங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்க போகுது, அது 7000-8000 கோடி மதிப்பு, அந்த பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு தரவோம், அதனால் இப்போ நீங்கள் எங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க
அப்படின்னு இந்த ஸ்கேம்லாம் நடக்கும்ல, உனக்கு 1 கோடி ரூபா நான் வந்து கடன் தர போகிறேன், அதுக்காக நீ எனக்கு 10 லட்ச ரூபா இப்போ கொடு அப்படின்னு சொல்லி தான் ஸ்கேம்லாம் நடக்குது இல்லையா? ஏன்டா நீயே எனக்கு 1 கோடி ரூபா கடன் தர போகிறேன், உனக்கு இருக்கடா நான் 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்காம மக்கள் கொடுத்து ஏமாறுறது மாதிரி கேரளாவிலையும் அந்த மயன்குட்டி கேயோட காசு வரப்போகுது நம்பி இவங்களே எக்கச்சக்கமான காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. 2017 இப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்குது. இப்படி இதை வச்சு கேரளாவில் எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸு இப்படியும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த அரக்கல் வம்சமும் கேஇ வம்சமும் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு அடிப்படையாக ஒரு கேள்வி வருது இல்லையா? அரக்கல் வம்சத்தை பொறுத்தவரையிலும் அவங்க ராஜ வம்சம் அப்படின்றதுனால அந்த அதிகாரமும் செல்வாக்கும் பணமும் பதவியும் ஏதோ ஒரு அளவில் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கேஇ பரம்பரை அவங்க அப்படி இல்லை. ஒரு காலத்தில் அவங்க கடல் வணிகத்தை கட்டி ஆண்டிருந்தாலும் கூட மயன்குட்டி கேஇ அவருடைய வாரிசுகள் என்று சொல்லப்படுபவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க பழைய நிலைமையிலெல்லாம் இன்னைக்கு இல்லை. ரொம்ப வறுமையில் வாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கூட ரொம்ப செல்வ செழிப்புலையும் இல்லை. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அவ்வளோலாம் வேண்டாங்க, அந்த 8000 கோடியில் அந்த 7000 கோடியில் ஆளுக்கு ஒரு 1 கோடி 2 கோடி கொடுங்க, எப்படியோ வச்சு பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு கேஇ வம்சத்தில் உள்ளவங்க அப்படி சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கல இவங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சவுதி அரசு இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள்ட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸை மேட்ச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ஒன்றை இருந்தால் கொண்டு வா, உன்கிட்ட பணத்தை தர்றேன் அப்படிங்கிறது தான் சவுதி அரசின் நிலைப்பாடு. இதில் சவுதி அரசை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நேர்மையாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வரைக்குமே அவங்கள பொறுத்தவரையிலும் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்துடணுங்கிறத க்ளீனாக இருக்காங்க. பிரச்சனை எல்லாம் யார் வாரிசுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுல தான். ஆனால் வாரிசு யாருன்னு உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு பல்கி பெருகிட்டாங்க. கண்ணூர் தலச்சேரி முழுக்க நம்ம நாமக்கல் பகுதியில் மாணிக்கக்கல், முத்து, பவளம், பழைய விலை உயர்ந்த கற்கள் பூமிக்கு கீழே தோண்டி எடுக்கிறேன்னு சொல்லி கல் எடுக்கிற புரோக்கர்கள்லாம் ஊருக்கு அலைவாங்க. அதுபோல் கண்ணூர் தலச்சேரி பகுதியில் நாங்கள்லாம் கேஇ வம்சம், உனக்கு காசு வாங்கி தரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர், அரக்கல் வம்சம் நமக்கு எப்படி இருந்தாலும் கிடச்சிரும்னு சொல்லி அந்த பக்கம் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி அந்த மலபார் கடற்கரையோரத்தில் இந்த 7000 கோடிக்கு அடி போட்டு பல நூறு புரோக்கர்களே உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேஇ வம்சத்தில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரக்கல் வம்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புரோக்கர் குரூப்பே இப்போ 100கணக்கில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது அந்த காசு ஒரு காலத்தில் நமக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட அப்படின்ற எதிர்பார்ப்போட சதுரங்க வேட்டை போல அந்த ஏரியாவில் பல நூறு பேர், பல்லாயிரம் பேர் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சவுதி கருவூலத்தில் இருக்கிற அந்த 7000 கோடியின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அநேகமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நாளில் சவுதி ரியாலோட மதிப்பு கொஞ்சம் ஏறி இருக்கும். இந்த 7000 கோடி ஒரு 7500 கோடியாக கூட மாறி இருக்கும். அந்த அளவுக்கு இது மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பணம் யாருக்கு வந்து சேரப்போகிறது? அந்த அரக்கல் ராஜ வம்சத்துக்கா அல்லது கேஇ வம்சத்துக்கா அப்படின்ற 7000 கோடி புதிருக்கான விடை மிக விரைவில் தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அது மிக விரைவில் தெரியாது. ஏன்னா இது அத்தனை காம்ப்ளிகேஷனை இழுத்து வச்சிருக்காங்க. யார் வாரிசுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த புதிருக்கான விடை இன்னும் பல ஆண்டுகளுக்கு, பல தசாப்தங்களுக்கு நீடிக்க போகிற மர்மமாக இருக்க போகிறது அப்படின்றது மட்டும் உண்மை. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடி ரிப்போர்ட்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.